ஒரே ஒரு கேள்வி, 2000 ரூபாயில என்ன செய்ய முடியும்? ஒரு ஃபேமிலி டின்னர், 2 மூவி டிக்கெட்ஸ் அல்லது ஒரு வீக்கெண்ட் ஷாப்பிங். ஆனா அதே 2000 ரூபாவை ஒவ்வொரு மாசமும் சரியான இடத்துல முதலீடு செஞ்சா அது 70 லட்சமாக மாறும்னு சொன்னா நம்புவீங்களா? ரவின்னு ஒரு ஐடி எம்ப்ளாயி, ஃபர்ஸ்ட் சம்பளம் 35,000 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க புது மொபைல் வாங்கு, பைக்கை அப்கிரேட் பண்ணு. ஆனா ரவி ஒரு முடிவு இருக்காரு, ஒவ்வொரு மாசமும் 2000 ரூபாய் எஸ்ஐபி மட்டும் ஆரம்பிப்பேன் அப்படின்னு. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒரு நிரந்தர தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வது. இத ஆட்டோ டெபிட் மாதிரி அமைச்சிட்டா நம்ம மறந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் நின்னு போகாது. ஃபர்ஸ்ட் வருஷம் 24,000 ரூபாய் முதலீடு, அது சுமார் 25,900 ரூபாய் ஆகும். 5வது வருஷத்துல 1.2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதோட மதிப்பு ஏற்கனவே 1.67 லட்சமா இருக்கும். இங்கதான் பெரும்பாலான மக்கள் ஒரு தவறு செய்யறாங்க. இவ்வளவு வருஷம் முதலீடு பண்ணியும் லாபம் கொஞ்சம் தானேன்னு நிறுத்திடுவாங்க. ஆனா காம்பவுண்ட் குரோத் ஆரம்பமே இப்போதான். ஒரு சிறிய பனி பந்து மலையிலிருந்து உருண்டு வரும்போது அது இன்னும் பெருசா மாறும். அதே போல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேலை செய்யாது, அதனால வந்த ரிட்டர்ன்ஸும் மீண்டும் உங்களுக்காக வேலை செய்யும். அதுதான் காம்பவுண்டிங். 20 வருஷங்களுக்கு பிறகு நம்ம போட்டது வெறும் 4.8 லட்சம், ஆனா அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 20 லட்சமா இருக்கும். இப்போ பணம் சம்பாதிப்பது நீங்க இல்ல, உங்க பணம் தான். 30 வருஷம் கழிச்சு மொத்த முதலீடு 7.2 லட்சம் தான், ஆனா எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ 70.6 லட்சமா இருக்கும். அதுல 63 லட்சத்துக்கும் மேலாக காம்பவுண்டிங் உருவாக்கிய வெல்த். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த 70 லட்சம் கேரண்டீடு கிடையாது. இது வருஷத்திற்கு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைச்சா மட்டுமே வரும் ஒரு எஸ்டிமேஷன். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்து மாறும், அதனால லாங் டேர்மா யோசிப்பது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு மாசமும் 2000 ரூபாய், அது ஒரு செலவா இல்ல உங்க எதிர்காலத்துக்கான சம்பளமா, முடிவு உங்களுடையது. இன்னைக்கு ஆரம்பிக்க எஸ்ஐபி நாளைய பினான்சியல் ஃப்ரீடம்க்கு அடித்தளமாகலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பினான்ஸ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.